எவ்வளவுப்பா ஆச்சு? 120 ஆச்சு. 120? என்கிட்ட 100 ரூபா தான்ப்பா இருக்கு. மிச்சம் அப்புறம் தரேன்ப்பா. மா ஸ்கூல்ல ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்டாங்க. நான் உனக்கு அப்புறம் வாங்கி தரேன்ப்பா. இந்தாங்க காசு. வா சாந்தி. என்னம்மா வர வர கடன் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க? என்னக்கா பண்றது, வீட்டு நிலைமை சரியில்லை. அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுல தான் குடும்பமே ஓடுது. பையன் கேக்குறத கூட என்னால வாங்கி தர முடியல. அவரால முடிஞ்சதை வச்சு நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஏமா மாசம் மாசம் தமிழ்நாடு அரசு தர மகளிர் உரிமை தொகை வருதுல 1000 ரூபாய், அதை என்ன செய்யற? இல்லக்கா, நான் அந்த திட்டத்துல அப்ளை பண்ண மறந்து போயிட்டேன்க்கா. அதனால இந்த உரிமை தொகையெல்லாம் எனக்கு வரவே இல்லை. ஆனா அது மட்டும் கிடைச்சதுன்னா எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கூட அப்ளை பண்ணலாமேமா நீ? அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஏமா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் பத்தி உனக்கு தெரியாதாமா? அது என்ன ஸ்கீம்? உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் இருக்குல்லம்மா, அவங்க நம்ம ஏரியாவுக்கே வந்து பெரிய முகாம் போட்டு நம்ம குறைகள் எல்லாம் கேட்டு அதை சரி செய்யறாங்க. அதுல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் ஒண்ணு. நீ அங்க போய் விண்ணப்பிச்சினா 45 நாள்ல உன் பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய நீ வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லம்மா, இந்த ஸ்கீம்ல சர்டிபிகேட்ல பேர் மாற்றம் செய்யறது, மகளிர் சுய உதவி குழுக்கு லோன் கொடுக்கறது, புதிய தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்குறது, இப்படி 43 சேவைகளை நம்ம தமிழ்நாடு அரசு நமக்காக சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. ஆமாமா, நம்ம பாலா மாமா வீட்டு பக்கத்துலயே அந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க. அப்படியாப்பா? அப்படின்னா நான் உடனே போய் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விண்ணப்பிக்கிறேன். அந்த காசு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது உதவி இல்லம்மா, நம்ம உரிமை. சரியா சொன்னீங்கக்கா.